ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தியை நல்லா தூண்டக்கூடிய சூப்பரான வல்லாரக்கீரை துவையல் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீட்டில் இது நம்ம ஒரு தொட்டியில் வளர்த்துருந்தோங்க. அளவாக இருந்தது, நமக்கு துவையலுக்கு கரெக்டாக இருந்ததுங்க. இந்த அளவுக்கு நமக்கு வல்லாரக்கீரை கிடைச்சது. இதை நம்ம நல்லா சூப்பராக ஒரு துவையல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த துவையல வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது செஞ்சு குடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் வல்லாரக்கீரை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாணல்ல கொஞ்சமா எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்த நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். ஒரு 6 பல் பூண்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயத்தெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். 2 பழுத்த தக்காளிய குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு, தக்காளியும் ஃபுல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி வெங்காயத்தோட நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கீரையை வந்து நல்லா அந்த மாதிரி தண்ணி விட்டு கீழே வந்து தண்டு மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு நம்ம நல்லா தண்ணி விட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கை விட்டு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதில் இருக்கிற மண் தூசு எல்லாம் நமக்கு நல்லா க்ளீனாக வந்துடும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கீரை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கல்லு மண்ணுல இருந்தா வாயில கடிபடுறதுக்கு நர நரன்னு இருக்கும். சாப்பிடவே நமக்கு பிடிக்காது அப்புறம். நல்லா கழுவி எடுத்துட்டு, இப்ப நம்ம வதக்கி வச்சிருந்த தக்காளியோட சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு கீரையை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த துவையல் வந்து இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அத செஞ்சு குடுங்க. கீரையெல்லாம் சேர்த்துட்டு, கீரையை நல்லா வதங்குற மாரி ஃபுல்லா அந்த மாரி வதக்கி விட்டுருங்க. கீரையெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்ப பாருங்க கீரையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தட்டு போட்டு மூடிறலாம். நல்லா சூடு ஆறட்டும். இப்ப துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாரி கலந்து விட்டுட்டு, மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். சூடு நல்லாவே ஆறிடுச்சுங்க. சூட்டோட போட்டு அரைக்க வேண்டாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப பாருங்க துவையல் நமக்கு தயாராகிடுச்சு. இப்ப நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டில கொஞ்சமா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு அப்படியே நம்ம சட்னியில சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா, சூப்பரா ஒரு ஞாபக சக்திய நமக்கு தூண்டக்கூடிய வல்லாரக்கீரை துவையல் எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு வாரத்துல 2 முறையாவது கண்டிப்பா செஞ்சு குடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க் யூ.